வணக்கம். நான் தமிழன்பன். கடந்த 2 காணொளிகளாக நடிகர் விஜய் பற்றியே நான் பேசியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஏராளமான தகவல்கள் விஜய் குறித்து, அவர் இப்படி பண்ணுறாரு, அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு ஏகப்பட்ட தகவல்கள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் பேசுங்க, இதையும் சொல்லுங்கள், இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் திரையுலகில் முக்கியமான நபர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, ஒரு நம்பகத்தன்மையுடைய ஆட்கள் நம்மகிட்ட பேசுகிறாங்க. பேசி இந்த மாதிரியான தகவல்கள் இருக்குது, இதையும் நம்ம வெளிப்படுத்தணும், இது வெளியிலேயே தெரியாமல் இருக்குது, இவர்கள் ஒரு பெரிய மனித புனிதர் போல ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த பிம்பம் அதாவது நல்லவனா நடி, காலப்போக்கில் நல்லவனா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க நல்லவனா மாறினா பரவாயில்ல, இவங்க நல்லவன் போல தோற்றமடித்து நாளுக்கு நாள் நலிஞ்சிக்கிட்டே போகிறாங்க, ரொம்ப மோசமாகவும் கேவலமாகவும் நடந்துக்கிறாங்க. இந்த விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை பேசணும்னு நமக்கு நிறைய கோரிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அதில் வந்த நிறைய தகவல்களில் பல விஷயங்கள் ரொம்ப சங்கடமான விஷயங்கள். அதை பற்றி பேச வேண்டாம். ஒரு நாகரிகமாக வெளியில் சொல்லக்கூடிய, ஒரு குறிப்பிட்டு தகுந்து சொல்லக்கூடிய, திரையுலகில் மிக பரவலாக பேசப்படக்கூடிய, அரசியல் அரங்கில் பேசப்படக்கூடிய சில செய்திகளை மட்டும் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். விஜய் அரசியலுக்கு வர்ற வரைக்கும் ஒரு நடிகராக எப்படி இருந்தார், அவருக்கு என்னவா ஒரு பிம்பம் இருந்ததுன்னா, விஜய் ஒரு படத்தை ஒரு கதையை கேட்பார். அந்த கதையை கேட்டு அந்த கதை பிடிச்சிருந்தால் ஒத்துக்குவார். அந்த கதை பிடிச்சு ஒத்துக்கிட்ட பிறகு அதில் எந்தவித தலையீடும் செய்ய மாட்டார். படப்பிடிப்புக்கு காலையில் 9 மணினா 9 மணிக்கு வந்துடுவார். சாயங்காலம் 6 மணிக்கு போயிடுவேன்றதை முன்னாடியே அவர் சொல்லிடுவார். 9 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு போயிடுவேன்றதை சொல்லிடுவார். இரவு படப்பிடிப்புகளில் கலந்துக்க மாட்டேன்பார். ஞாயிறு கண்டிப்பாக விடுமுறை. அது அவருடைய சொந்த தயாரிப்பாக இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் படப்பிடிப்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார். ஒரு படத்தை முடிக்கிற வரைக்கும் அதில் எந்த தலையீடும் பண்ண மாட்டார். படத்துக்கு சரியான விளம்பரப்படுத்துறதுக்கு முறையான என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். இப்படி அவரை பற்றி எல்லாமே நேர்மறையான செய்திகள் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுதான் வெளியிலே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி அவருக்கு இன்னொரு உலகம் இருந்திருக்கு. அது வெளியிலே தெரியாமல் இருந்திருக்கு. அந்த உலகம் அவர் அரசியல் அடியெடுத்து வச்சு பொது வாழ்க்கைக்கு நான் ஒரு மக்கள் தலைவன் என்கிற இடத்திற்கு அவர் தன்னை சொல்லிக்கொள்ள வரும்போது தான் மக்கள் தலைவராக இருப்பதற்கு சிறிதும் தகுதியற்றவர் விஜய் என்பதற்கான ஆதாரங்களாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல்வேறு செய்திகள் வெளியில் வந்துட்டு. ஒரு மனிதரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இன்னொரு மனிதர் விமர்சிக்கிறதுக்கோ அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கோ எந்தவித உரிமையும் கிடையாது. ஒவ்வொரு மனிதரின் தனி உரிமையில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாதுன்றது தான் சரி. அதே சமயம் ஒரு நடிகராக, பொது நடிகராக மக்கள் அறிந்த ஒரு முகமாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் என்பதால் நாம் அவரை பற்றி ஒரு விமர்சிக்க வந்திருக்கிறோம் என்று இல்லை. ஒரு தனி நபராக கூட இருங்க. நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே, பக்கத்து வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்னு நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டீங்கன்னா, அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டால் காவல்துறை முதல்ல பக்கத்து வீட்டுக்காரரை கேள்வி கேட்கும். என்ன பக்கத்து வீட்டில் இவ்வளோ நடந்திருக்கு, நீங்கள் அது உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் கண்டுக்கலையா, நீங்கள் கேட்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்போ நம்ம அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையில் நான் தலையிட மாட்டேன், எனக்கு தெரியும் ஆனால் தலையிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அது குற்றமாயிரும். அந்த மாதிரியான ஒரு சிக்கல்லாம் இருக்குது. அதுபோல் அது ஒரு தனிநபருக்கே அந்த சிக்கல் இருக்குன்னா, ஒரு புது நடிகராக பல்வேறு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு முன்னோடியாக கருதப்படுற ஒரு நடிகராக, இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக, நாளைக்கு நான் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி நாட்டையே காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிற ஒரு மனிதராக விஜய் வச்சு பார்க்கும்போது அவருடைய எல்லா வகையான செயல்பாடுகளையும் நம்ம அலசி ஆராய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. எதுக்கு இவ்வளவு முன்னோட்டம் நம்ம சொல்கிறோன்னா, விஜய் ஒரு தனி மனித ஒழுக்கத்தில் சிறிதும் தகுதியற்ற ஒரு நபர் என்பது தான் நம்ம தொடர்ந்து கேள்விப்படுற செய்திகளோட சாரமாக இருக்குது. ஒட்டுமொத்த சாரமாக பார்த்தீங்கன்னா, தனி மனித ஒழுக்கத்தில் அவர் 0 கூட இல்லை, மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 0க்கும் கீழே. அப்படி தான் அவருடைய வாழ்க்கை முறை இருந்துகிட்ருக்கு. இப்போவும் அப்படியே இருக்குன்றது தான் அதிர்ஷ்டகரமான ஒரு செய்தி. அவர் ஒரு நடிகராக இருக்கும்போது திரையுலகத்தில் ஒரு திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னு, அதை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு பெண்ணோட உறவுன்றதெல்லாம் ரொம்ப எளிமையாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது அவங்களுக்கான வாய்ப்பு வசதிகள் நிறையா இருக்கிறதுனால, ஒரு காஷ்மீர் போய் 40 நாள் தங்குறாங்கங்கும்போது, ஒரு வெளிநாடு போய் 40 நாள் தங்குறாங்க,
அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இன்னொரு ஊட்டி போய் தங்குறாங்க. இந்த மாதிரியான நேரங்களில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அது நிறையா நடக்கிறதா சொல்லப்படுறது உண்டு. இது இயல்பாக நடக்கிறது ஒன்று. இதற்காகவே எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறது இன்னொன்று. விஜய் அந்த இரண்டாம் நபராக இருக்கிறார். அதாவது ஒரு திருமணத்தை மீறிய உறவுகளை தேடி போவதற்காகவே பல செயல்களை அவர் திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்பதுதான் அதிர்ச்சிகரமான தகவல்களில் முக்கியமான ஒன்று. விஜயனுடைய உடன் இப்பொழுது விஜய் கூடவே எங்கேயும் இருக்கிற ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் என்பவர். அவர் தான் அண்மையில் ஒரு டெல்லி சிபிஐ விசாரணைக்கு போனாலும் சரி, அதுக்கு அடுத்து மும்பையில் ஒரு வளைகாப்புக்கு அவர் போகிறாருனால எல்லா நேரத்துலையும் அவர் தான் கூட போகிறாரு. அவர் மலேசியா பொது மேடைகளிலே திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாக்கள் விளம்பர விழாக்களிலே ஜெகதீஷ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அவர் மேடையிலேயே அறிமுகப்படுத்தியிருக்கார் விஜய் அவர்கள். அப்படிப்பட்ட ஜெகதீஷ் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கார். அந்த நிறுவனத்தின் பெயர் தி ரூட். அந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னா, நடிகர் நடிகைகளுக்கு மேனேஜர் வேலை, எல்லா நடிகர்களுக்கும் அந்த தேதி பார்த்து சொல்றது, படங்கள் ஒப்பந்தம் செய்வது, கதை கேட்பது, தயாரிப்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, சம்பளம் பேசுவது போன்ற வேலைகளை செய்வது ஒரு நடிகருடைய மேனேஜரோட வேலை. அதையே ஒரு நிறுவனமாக மாற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய நடிகர் நடிகைகளுடைய தேதிகளை கையாள்வதற்காக ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்குகிறார். அந்த நிறுவனத்தின் பெயர் ரூட்டு. அதில் பல நடிகைகள் அந்த கம்பெனியின் கீழே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு படம், ஒரு நடிகை, உதாரணத்துக்கு பூஜா ஹெக்டே, நீங்கள் ஒரு படத்துக்கு பேசணுன்னா அவங்களுக்கே நீங்கள் நேரடியாக பேசினா கூட என்னோட தேதியெல்லாம் ரூட் தான் பார்த்துக்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்றவங்க. அது மாதிரி நடிகர் நடிகைகளின் தேதிகளை பார்ப்பது, பராமரிப்பது, அவருடைய கால்ஷீட் தேதிகள், படப்பிடிப்பு தேதிகள், போக்குவரத்து, மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து கொள்வதற்காக ஒரு நிறுவனம் தி ரூட் அப்படின்றது நிறுவனம். அந்த நிறுவனம் சில திரைப்படங்களையும் தயாரிச்சிருக்கு. ரிவால்வர் ரீட்டான்ற ஒரு படம் தயாரிச்சிருக்கு. மகாராஜாலேயும் இன்னொரு தயாரிப்பாளராக அது இருந்திருக்கு. ஒரு மலையாள படமும் முதல்ல ஒரு தயாரித்தாங்க. இந்த மாதிரி திரைப்பட தயாரிப்புலேயும் அந்த நிறுவனம் இறங்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு திறமையாளர்களை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்துவது, திறமையாளர்களை வைத்து திரைப்படம் எடுப்பது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நிறுவனத்தோட அறிமுக குறிப்பில் இருக்குது. அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெகதீஷ் அப்படிங்கிறது தான் திரையுலகில் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிறது திரையுலக மேல்மட்டத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இன்னொரு கூடுதல் தகவல், அந்த நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர் அப்படிங்கிறது உண்மையான உரிமையாளர் அப்படின்னு இன்னொரு உண்மையை சேர்த்துட்டு சொன்னீங்கன்னா நடிகர் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் தொடங்குவதற்காக சுமார் 30 கோடி வரைக்கும் ஒரு முதலீடு கொடுத்ததும், இப்பொழுதும் அந்த நிறுவனத்திற்கு தேவையாக திடீர்னு சில நேரம் பணம் தேவைப்படுது அப்படின்னா அதை கொடுத்து உதவுவதில்லை, கொடுப்பதும் விஜய் என்பதுதான் அங்கே உள்ளவங்களோட தகவலாகவே இருக்கு. சரி, இப்போ அந்த நிறுவனத்தில் ஒழுக்கக்கேட்டுக்கு என்ன இடம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம். நடிகர் நடிகைகள் தேதிகள் அப்படின்றதுல குறிப்பாக இங்கே பல நடிகைகள், பல முன்னணி நடிகைகளோட தேதிகளை அந்த நிறுவனம் பார்த்துட்ருக்கு. அந்த நடிகைகளோட தேதிகளை பார்க்கறது மட்டும் அங்கே வேலையாக இல்லாமல் கூடுதலாக பல வேலைகள் செய்யப்படுறாங்க. அதாவது திரைப்படத்துறையில் நடிகைகள் அப்படின்னு வந்துட்டாவே அவங்களுக்கு இன்னொரு தொழிலும் சேர்ந்து கூடவே வந்துடுன்ற ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது சில நேரங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு, பல நேரங்கள் அது பொய்யாவே போயிருக்கு. பெரும்பாலான நடிகைகள் தங்களுடைய, இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசுகிற நடிகைகள் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்கும் எங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்திக்கிட்டு, நாங்கள் ஒரு ஆட்டோவில் போக முடியாது, எங்கே போனாலும் காரில் தான் போகணும், ஒரு பெரிய இடத்துல தான் தங்கணும், ஒரு பெரிய வீட்டில் தான் வாடகைக்கு வாழ்ந்தாக்கணும் அப்படிங்கும்போது அது திரைப்படத்துறையில், நடிப்புத்துறையில் எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கு சில நேரங்கள் இப்படிலாம் செய்கிறது உண்டு என்பதை சில தனிப்பட்ட முறையில் என்னிடம் ஒப்புக்கொண்ட நடிகைகளே உண்டு. அது திரையுலகில் நடக்கிற விஷயம். ஏன்னா திரைக்கவர்ச்சி என்பது தான், திரைக்கவர்ச்சிக்கு மயங்கி அதில் பணம் போடுறதுக்கு நிறைய பணக்கார பெரு முதலைகள்லாம் இருக்கின்றன. அதை பயன்படுத்தி அந்த வேலையிலும் தி ரூட் நிறுவனம் ஈடுபடுது அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு வந்துட்டு. அந்த வேலைகள்லாம் பெரிய பணக்காரர்கள், தயாரிப்பாளர்கள், மற்ற பிரபல நடிகர்கள் இது மாதிரி அவர்களை கையகப்படுத்துவதற்காக தங்களிடம் என்னுடைய தேதியை பார்த்து கொடுத்து, எனக்கு நல்ல படங்களாக கமிட் பண்ணி கொடுத்து, எனக்கு ஒரு வருமானம் வர மாதிரி செய்யுங்கன்னு தேடி வர்ற
நடிகைகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக வெளியில் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களோ இருந்துட்டு வெளியில் வந்தவங்களோ வெளிப்படையாக அந்த நிறுவனம் குறித்து இந்த குற்றச்சாட்டை சொல்லலைனாலும் இலைமறைக்காயா கிசுகிசுப்பா திரையுலகில் மிக பரவலாக பேசப்படுற ஒரு செய்தியாக அது இருந்துட்டு, அந்த நிறுவனத்தில் ஒரு அங்கமாக இருந்துட்டு அந்த நிறுவனம் தான் என்னோட தேதியை பார்க்குதுன்னு சொன்ன நடிகை பிரியங்கா மோகன் அந்த நிறுவனத்திலிருந்து அவர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமல் வெளியில் வந்த பிறகு அவங்கள பற்றி பல்வேறு அவதூறுகள் சமூக வலைதளங்களில் வந்துச்சு. அதற்கு எல்லாமே இந்த ரூட் நிறுவனம் தான் காரணன்றது அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நெருக்கமான நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்ககிட்ட இப்போ பிரியங்கா மோகனுடைய டேட்டை ரூட் பார்க்குதுன்னொன்னே ஒரு பெரிய படத்துக்கு பிரியங்கா மோகன் டேட் வேணும்னு போனால், இல்லைங்க அவங்க 2 வருஷம் பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ இன்றைக்கி 2026னா 28 தான் அவங்க டேட்டு, அது வரைக்கும் வரிசையாக படம் இருக்குன்னு தப்பாக சொல்லி அவங்களுக்கு படம் கிடைக்காம பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. அதுதான் வெளியில் வந்த தகவல். அதை தாண்டி இந்த நடிகைகள் வலுக்கட்டாயமாக வேறொரு நிர்பந்தத்துக்கு ஆட்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல். அதிலும் குறிப்பாக நடிகர் விஜயுடன் அவர்கள் தங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு வலிமையான நிர்பந்தம் அப்படின்ற பேரதிர்ச்சி உள்ள ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இது குறித்து நமக்கு வெளிப்படையாவோ ஆதாரப்பூர்வமாகவோ யாரும் சொல்லனாலும் அங்கே உள்ளவங்களே கிறிஸ்துவா எங்கள் பேரை சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவல் அதெல்லாம் உண்மைதான், இப்படி தான் நடக்குது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலன்ற செய்திகள்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதாவது ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு தலைவராக மாறின பிறகும் அந்த நடவடிக்கைகளிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அவர் மறுபடியும் இந்த இதில் ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு அதுதான் அதிர்ச்சி தர விஷயம். இது ரொம்ப ரகசியமாக பகிர்ந்தப்பட்ட தகவல். ஆனால் நம்ம கண்கூட தெரிஞ்ச தகவலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் திடீர்னு ஒரு பொங்கல் கொண்டாட போவார், கீர்த்தி சுரேஷ் வீட்டில் பொங்கல்னால் அங்கே கொண்டாட போவார், அட்லிக்கு மனைவிக்கு வளைகாப்புனா அங்கே போகிறாருன்ற இந்த தனிப்பட்ட பயணங்கள் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்துவது, ரகசியமாக கூட போயிட்டு வரதில்லை, வெளிப்படையாக நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுன்றது என்னென்னா, நான் இப்படி தான் அப்படின்றத அவர் சொல்ல முயற்சிக்கிறாரு மக்கள்கிட்ட, நான் இப்படி தான் இருப்பேன் வேணா ஏற்றுங்கன்ற சொல்ல வராரோ அப்படின்ற சிந்தனை நமக்கு வருது. அது வெளிப்படையாக அவர் சொல்கிறது என்னுடைய நீட்சியாகத்தான் இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே முழுமையாக நம்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகுது. இதை விட இன்னும் ஒரு கொடுமையான அதிர்ச்சி என்னென்னா, இப்போ நடிகர் விஜய் அண்மையில் சிபிஐ விசாரணைக்காக போகும்போது விமான நிலையத்தில் அவருடைய கூட போனவரோட பையிலிருந்து மது புட்டியை எடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாம் செய்தியாக வந்துச்சு. அவர் எப்போவுமே குடிக்காமல் இருக்க மாட்டார், மாலை 6 மணிக்கு மேல் அவர் குடிச்சிட்டே இருப்பார் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுற செய்தி. இப்போல்லாம் எந்த நேரமும் அவருக்கு என்ன வேலை நேரம்னு ஒன்று இருக்கான்னு, அவர் பெரும் முதலாளி, அவர் எப்போ வேணாலும் குடிக்கலான்றதுனால எல்லா நேரமும் போதையில் இருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது உண்டு. அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கிற மாதிரி, அந்த குற்றச்சாட்டை மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த ரூட் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த ரூட் நிறுவனத்திலேயே போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அந்த போதைப்பொருள் பயன்பாடு அதிகப்படுத்துறதுன்றது நீங்கள் ஒரு நுகர்வாக வெளியில் விற்கிறத, கள்ளச்சந்தையில் விற்கிறத வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னு இல்லாமல் அங்கே வர்ற நடிகர்களுக்கு பழக்கப்படுத்துறது, இயக்குநர்களுக்கு பழக்கப்படுத்துறது, அவங்க கூட நட்பாக இருக்கிறவங்களுக்கு பழக்கப்படுத்துறதுன்றது அதை ஒரு சந்தையாகவே ஒரு வியாபாரமாகவே செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வர்ற செய்தி இருக்குது. சில ஒரு மிடில் கிளாஸ் இயக்குனர், மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலிருந்து வந்த, மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இயக்குனர் இன்னைக்கு முன்னணியில் இருக்காரு. அவர் இப்போ கடுமையான போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்காரு, அந்த போதை பழக்கம் இங்கிருந்து தான் வந்தது அப்படின்னு அவர் கூட இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சமூகத்தில் எது ரொம்ப கேடோ, இன்றைக்கு விஜய் அவர்களே தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா, போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருச்சுன்னு அடிக்கடி பேசுகிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு ஆகிட்டு இருக்குன்னு பேசுகிறார். இந்த 2 முக்கியமான விஷயங்களையுமே விஜய் தலைமையில், விஜயினுடைய நேரடி ஒரு வலது கை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஜெகதீஷ் அவர்கள் நடத்துகிற அந்த நிறுவனத்தில் இந்த 2 விஷயங்களுமே தாராளமாக நடந்துட்டு இருக்கு, புழங்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நான் கேள்விப்பட்டதில் ரொம்ப அதிர்ச்சியான செய்தி.
அதுக்கு உள்ள போய் இங்கே எப்படி நடந்துச்சு, அங்கே எப்படி நடந்துச்சு, அந்த நடிகைக்கு எப்படி இருந்துச்சு, இந்த நடிகருக்கு இப்படி ஆச்சுன்றது கூடுதல் தகவல்கள்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பொது வெளியில் பகிர்ந்துக்க முடியல. அவ்வளோ ரொம்ப சங்கடமான விஷயங்கள். ஆனால் ஒரு போதைப் பொருள் மையமாகவும் ஒரு இந்த மொழியில் சொல்லணும்னா பாலியல் மையமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்தை திரு ஜெகதீஷ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதில் நம்ம ஒட்டுமொத்தமாக புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்தை அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு திரைப்பட நிறுவனமாகவோ, திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாகவோ, திரைப்பட திறமைகளை கண்டுபிடித்து உலகிற்கு அறிமுகப்படுத்துகிற நிறுவனமாகவோ இருக்கிற வரையிலும் கூட நம்ம அதுக்குள்ள உள்ள நுழைய முடியாது. அதாவது வெளிப்படையாக புகார்கள் வர வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசியிருக்க முடியாது, பேசக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அந்த ரூட்டை நடத்துகிற திரு ஜெகதீஷ் என்று வெளியில் அறிமுகப்படுத்துகிற ஜெகதீஷ் அவர்கள் இந்த கட்சியிலும் ஒரு இணை பொருளாளர் என்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அதாவது விஜய் அவர்கள் தலைவராக இருக்கிற கட்சியில் ஒரு இணை பொருளாளர் என்கிற பொறுப்பிலும் அவர் இருக்கிறார். அப்படியானால் அவரும் ஒரு பொது மனிதர் தான். அதனால் அவர் நடத்துகிற அவருடைய நடவடிக்கைகளும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதும் கட்டாயம்தான். பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்திருக்க வேண்டும் என்பதுதான் வெகு மக்களின் எதிர்பார்ப்பு. அதுதான் சரியும் கூட. ஏனென்றால் அவர்கள் பல்லாயிரம் பேருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்பவர்கள்லாம் இருக்கிறார்கள். அது நாம் கண்கூடாக காலந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு பெரிய முன்னுதாரணமாக தனக்கு சொல்லிக் கொள்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அத்தனை படங்களிலும் ஒரே ஒரு படமோ 2 படமோ தவிர மீது எந்த படத்திலும் அவர் மது குடித்தது போல் நடித்ததே கிடையாது. அவர் தனி மனித ஒழுக்கத்தையும் அவருடைய படங்களில் பெண்கள் காதலிகளாக வருகக்கூடியவர்கள் கூட அவர்களாகத்தான் இவரை தேடி வருவார்களே தவிர இவர்கள் பெண்களை தேடி இவர் பெண்களை தேடி போக மாட்டார் என்பது போல்தான் கதைகளை அமைத்துக் கொள்வார். அவர் திருடாதே அவருடைய படங்கள் எல்லாமே சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் வடிவமைத்துக் கொண்டார். ஏனெனில் அவர் தொடக்கத்தில் அவர் நடிகராக வரும்போது ஒரு வறுமையில் இருந்து நடிகராக வந்து சில வசதிகளை பார்க்கும்போது நாம் இந்த வசதிக்கு ஆட்பட்டு விடக்கூடாது, இந்த வசதி நம்மை போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், பட்டை கொட்டை எல்லாம் போட்டுக்கொண்டிருந்தவர். கலைஞர் கருணாநிதி அவருடைய நட்புக்கு பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகிறார். அந்த கட்சியினுடைய ஒரு நட்சத்திர முகமாக அவர் மக்களிடம் அறியப்பட்டார். அந்த கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய திரைப்படங்களிலும் வெளிப்படுத்தி அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்றெல்லாம் பாடி இப்படி தொடர்ந்து அவர் ஒரு கொள்கை சார்ந்து வந்ததால் தன்னுடைய படங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நமக்கு இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து நடந்து கொள்கிறார்கள் என்பதால் அவ்வளவு பொறுப்புடன் அவர் நடந்து கொண்டார். ஆனால் விஜய் அவர்கள் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு என்ன கற்பிக்கிறார்? அவருடைய ஒரு படத்தினுடைய முதல் புகைப்படமே பீடி பிடிக்கிற மாதிரி, சுருட்டு பிடிக்கிற மாதிரி, மது குடிக்கிற மாதிரி ஒரு பாடல் போடுகிறார். அதை எப்படி அவர் நடித்த ஒரு படத்தில், மாஸ்டர் என்கிற படத்தில் ஒரு வசனம் வரும், நீங்க ஏன் குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு அந்த கதாநாயகி கேட்கும்போது, நான் ஏன் குடிக்க ஆரம்பிச்சேன்னு காரணம் சொன்னா அதையே காரணமா சொல்லிட்டு 10 பேர் குடிக்க வந்துடுவான், நான் ஏன் குடியை நிறுத்தினேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் சரியான விஷயம். ஏன் குடியை நிறுத்தினேன்னு சொல்ற அந்த பொறுப்புணர்வோட ஒரு வசனத்தை ஒரு படத்தில் பேசிவிட்டு மீதி படம் முழுக்க அவர் குடிப்பதும், ஆடுவதும், புகைப்பிடிப்பதும், மது குடிப்பதும் இப்படியே செய்து கொண்டிருக்கிறார் இன்னமும். அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆன பிறகு அவர் நடித்து வெளிவருகிற படத்திலும் கூட, ஜனநாயகன் படத்திலும் கூட வன்முறைகள் அதிகம் இருக்கின்றன என்பதுதான் தணிக்கை சான்றிதழ் குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இப்பொழுது ஒரு அரசியலுக்கு வந்த பிறகாவது நாம் நடிக்கிற படம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் கதையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் தன்னுடைய திரை வாழ்க்கை, தன்னுடைய திரை இருப்பை, தன்னுடைய நட்சத்திர அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வெகு மக்கள் மத்தியில் நேர்மறையான விஷயங்களை பேசுவதை விட எதிர்மறையான விஷயங்களை பேசினால்தான் வெகு வேகமாக சென்று சேர்கிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்ற தவறான புரிதலின் அடிப்படையில் அப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதில் அவ்வளவு கொடூரமான வன்முறை காட்சிகளை வைத்து அதனால்தான் அது தணிக்கை குழுவில் சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி திரு விஜய் அவர்கள் தான் கெட்டதும் இல்லாமல் தன் உடன் இருக்கிற விஜய்
விஜயுடைய மனைவி அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு இன்னொரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார் என்பதுதான் நீதிமன்றத்திலே வைத்த குற்றச்சாட்டு. அந்த இன்னொரு நடிகையுடன் தொடர்பு என்பது இன்னொரு நடிகை இல்லை, இன்னும் 2 நடிகை, 3 நடிகை, இன்னும் சில நடிகைகள், பல நடிகைகள் என்கிற குற்றச்சாட்டுகள் இப்பொழுது ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றில் வெகு விரைவில் யாராவது வெளிப்படையாக அவர் மீது குற்றம் சுமத்தினாலும் வியப்பதற்கில்லை. அண்மையில் அவருடைய கட்சியில் இருந்து வெளியில் வந்த ரஞ்சனா நாச்சியார் என்கிற பெண்மணி அவர்கள் விஜய் 6 மணிக்கு மேல் குடிக்காமல் இருக்க மாட்டார் என்று வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றிய செய்திகள் வெளியே வரப்போகின்றன என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் என்னை நோக்கி என்னிடம் வந்த ஏராளமான செய்திகளில் நான் தகவலாக திரட்டி சாராம்சமாக ஒட்டுமொத்த சாராம்சமாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகும் ஒரு மக்கள் தலைவர் என்று மாறிய பிறகும் தன்னை அழைத்து கொண்ட பிறகும் கூட தன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்று அவர் நினைத்து கொண்டு செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்ளவில்லை. அவர் இன்னமும் ஒரு நடிகராக என்னவெல்லாம் ஒரு மாலை 6 மணிக்கு படப்பிடிப்பு முடிந்தால் அவர் வீட்டுக்கு போவார், குளிப்பார், அடுத்து மது அருந்துவார், அவருக்கு பிடித்த பெண்களுடன் நேரத்தை செலவிடுவார் என்பது பொதுவான ஒரு நடிகராக இருந்தபோது வெளியில் வராத பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருந்தது. அவர் அரசியல் தலைவரான பிறகும் அதையே செய்கிறார் என்பதை காட்டிலும் அவர் ஒரு நிறுவனத்தையே தொடங்கி அந்த நிறுவனத்திற்கு பினாமிகளாக இருவரை நியமித்து அவர்கள் அந்த நிறுவனத்தில் நடத்துகிற செய்தி என்னவென்றால், பல்வேறு திறமையாளர்களை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறோம், அவருடைய துறையில் முன்னேற்றுகிறோம் என்ற சொல்கிற பெயரில் அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு தவறான பாதைகளை காட்டி தாங்கள் கெட்டதும் இல்லாமல் அவர்களையும் சேர்த்து கெடுத்து இன்றைக்கு நாட்டில் எது மோசமான விஷயமாக இருக்கின்றனவோ, அதாவது போதைப் பொருள் புழக்கம், பெண்களுக்கான பாதுகாப்பின்மை என்கிற 2 விஷயங்களையும் தான் நடத்தும் நிறுவனத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டும் காணாமல் இல்லை, அதை செய்வதே அவர்கள்தான் என்பதுதான் நாம் கிடைத்திருக்கிற செய்தி. இது அவர் அரசியலில் இருக்கிற வரை இப்படி தொடர்ந்து நடந்து அரசியலில் வந்துவிட்டார், தொடர்ந்து இயங்க போகிறார் என்றால் இதையெல்லாம் அவர் உடனே நிறுத்திக் கொள்வது அவருக்கும் நல்லது, அவரை சார்ந்தவர்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. இல்லையெனில் இது மிக மோசமாக மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற ஒரு நல்ல மனிதர்களுடைய பிம்பம் என்பது இப்பொழுதே திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சரிந்து கொண்டிருக்கிறது. வெகுமக்களை நோக்கி இன்னும் அது செல்லவில்லை. அது சென்றால் மிக கடுமையான பாதிப்புக்கு அவர்தான் உள்ளாவார். அவர் உள்ளாவது என்பது தமிழ்நாட்டையும் சேர்ந்து பாதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் தான் இப்படி நடக்கிறது என்பது எல்லோரையும் சேர்ந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தனிமனித ஒழுக்க சீர்கேட்டில் உச்சத்தில் இருக்கும் விஜய் அவர்கள் இப்பொழுதாவது திருந்தி அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு தனி மனிதராக, ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த எச்சரிக்கையை அவருக்கு சொல்லவே இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.